ஹலோ எவ்ரி ஒன், மைசெல்ஃப் ஃபர்ஷன். ஸோ இந்த வீடியோவில் கிங் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை போய்ட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சேலஞ்சை வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோட கிங்காக நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு யூசரையும் கிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சேலஞ்சை வந்துட்டு வின் பண்ண முடியும். ஸோ இப்போ போயிட்டு இதோட சோர்ஸ் கோடை நம்ம கோத்ரூ பண்ணலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 3 ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கிங், ப்ரைஸ், ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்ளேர் பண்ண ஸ்டேட் வேரியபிளுக்கு எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ரைட்? அண்ட் தென் வந்துட்டு ஒரு ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசீவ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தடை வந்துட்டு நம்ம கோத்ரூ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் டாட் வேல்யூ வந்துட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ விட அதிகமாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருவேளை இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த லாஜிக் ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா கரண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ஓனராக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ரைட்? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தனாலும் எனக்கு வந்துட்டு இந்த லாஜிக் ரன் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு கரண்ட்டாக யார் இந்த கான்ட்ராக்டோட கிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஈத்தர் யாரோடது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூசரை வந்துட்டு இந்த ரிசீவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ கால் பண்ணி ஈத்தரை சென்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ அந்த ஈத்தரை தான் நம்ம வந்துட்டு கரண்ட்டாக இந்த கான்ட்ராக்டோட கிங்காக இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிசீவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்கள நியூ கிங்காக அசைன் பண்ணிவிட்டு அவங்க சென்ட் பண்ண வேல்யூவை நம்ம வந்துட்டு ப்ரைஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறோம். ரைட்? அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அண்டர்ஸ்கோர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு கரண்ட்டாக கான்ட்ராக்டோட கிங் யார் அப்படிங்கிற வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக உள்ள ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த சேலஞ்ச் எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நான் வந்துட்டு அனதர் ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னா இந்த கிங் கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுற லாஜிக் வந்துட்டு இருக்கும். ரைட்? ஆனால் அந்த கான்ட்ராக்டில் ஈத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான லாஜிக்குமே இருக்காது. ஓகேவா? வெறும் சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த கான்ட்ராக்டில் இருந்து இந்த கிங் கான்ட்ராக்டுக்கு ரா டிரான்சாக்ஷனாக சென்ட் பண்ணுவேன். ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். ரிசீவ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் மெத்தட்குள்ளார வந்துட்டு போகும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். என்ன அப்படின்னா நான் இன்னொரு ஒரு கான்ட்ராக்டை வச்சு தானே இந்த கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஈத்தரோட வேல்யூ வந்துட்டு ப்ரைஸோட வேல்யூவை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ரைட்? ஸோ நான் வந்துட்டு ஈக்குவலாக சென்ட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் வந்துட்டு நடக்கும், கரண்ட்டாக அந்த கான்ட்ராக்டோட கிங்காக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் இன்னொரு ஒரு கான்ட்ராக்டை வச்சு சென்ட் பண்ண ஈத்தர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரைட்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்னோட கான்ட்ராக்டை கிங்காக வந்துட்டு அசைன் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ நான் சென்ட் பண்ண ஈத்தரை நியூ ப்ரைஸ் வேல்யூவாக அசைன் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ மொதல் டாஸ்க்கை நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கா என்ன அப்படின்னா நம்ம கிங்காக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த யூசரையும் கிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் என்னோட இன்னொரு ஒரு கான்ட்ராக்டில் இருந்து தான் இந்த கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஈத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்கு லாஜிக் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அனதர் ஒரு யூசர் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷன் செக் ஆகும். ஸோ கண்டிஷனில் வந்துட்டு அந்த யூசர் சென்ட் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட் வந்துட்டு நான் இன்னொரு ஒரு கான்ட்ராக்டை வச்சு சென்ட் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லாஜிக் வந்துட்டு எனக்கு நடக்கும். என்ன லாஜிக் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வழியாக சென்ட் ஆகிற ஈத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட கான்ட்ராக்டில் எந்த விதமான ஃபங்க்ஷனுமே இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு யூசர் ட்ரை பண்ணாலுமே அவங்களால வந்துட்டு கிங்காக கன்வெர்ட் ஆக முடியாது. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ரைட்? ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடலாம். ஸோ கன்சோல் அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இன்ஸ்டன்ஸ் அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு போயிட்டு அட்ரஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எகெயின் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த சோர்ஸ் கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு
அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக யார் இந்த கான்ட்ராக்டோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ போய்ட்டு நம்ம கிங்கை கெட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டோட கரண்ட்டாக இருக்கிற கிங். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ப்ரைஸ் வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூவை விட நம்ம வந்துட்டு அதிகமாக சென்ட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு ஈக்குவலாக சென்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிங்காக கன்வெர்ட் ஆக முடியும். நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூவாக ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் அண்ட் இதுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த கான்ட்ராக்டில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் யூசர் வந்துட்டு ஒரு அட்ரஸ் டைப் பேராமீட்டரை வாங்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த அட்ரஸ் வந்துட்டு ஒரு பேயபிள் அட்ரஸாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு பேயபிள் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நேம் வந்துட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் பேயபிள் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். ரைட்? பர்ஃபெக்ட். அண்ட் தென் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், நான் இந்த கிங் கான்ட்ராக்டில் இருக்கிற ப்ரைஸை கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எங்கே அப்படின்னா இந்த ஹேக் கான்ட்ராக்டுள்ளார. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், யூஇன் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு கிங் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ யூசர் வந்துட்டு வாங்குறோம் தெரியுமா டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் டாட் ப்ரைஸ். ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ ஃபைனலாக வந்துட்டு செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த கிங் கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், கால் மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கால் மெத்தட் வந்துட்டு 2 பேராமீட்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்துட்டு பூலியன் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு பைட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பைட்ஸ் தேவைப்படாது, பூலியன் வேல்யூ மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு டார்கெட் டாட் கால் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா கிங் கான்ட்ராக்டில் ப்ரைஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கால் பண்ணி ஒரு வேல்யூ கெட் பண்ணோம் தெரியுமா. ஸோ அந்த வேல்யூ நான் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ். பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் நீங்கள் வந்துட்டு டபுள் கோட்ஸை வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்யூர் இந்த இடத்துல வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கால் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச ரிசல்ட்டை நான் இங்கே வந்துட்டு ரெக்யூர் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு இந்த கால் ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ரெக்யூர் அப்படிங்கிற எரர் ஹேண்ட்லிங் மெத்தடில் வந்துட்டு ரிவர்ட் ஆகிடும். ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் நம்ம வேணால் வந்துட்டு எரர் ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா கால் ஃபன்சி ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது கிங் கான்ட்ராக்டோட அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா கேஸ் எஸ்டிமேஷன் எரர் வித் ஃபாலோயிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஈத்தரை வாங்கி இந்த கிங் கான்ட்ராக்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஈத்தரை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அண்ட் இப்போ போயிட்டு நான் இந்த கிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா என்னோட கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான் வந்துட்டு ரிட்டன் ஆகும். எந்த அட்ரஸ் அப்படின்னா இந்த ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான் வந்துட்டு ரிட்டன் ஆகும். ஸோ நான் போயிட்டு கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ் வந்துட்டு ரிட்டன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிங் கான்ட்ராக்ட்டுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு யூசர் வந்துட்டு அதிகமாக ஈத்தரை கொடுத்து சென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால வந்துட்டு சென்ட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அதையும் போய்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இங்கே வந்துட்டு நான் வேலையை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த கிங் கான்ட்ராக்டில் லோ லெவல் இன்ட்ராக்ஷனில் டிரான்சாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இன்வோக் பண்ணுங்கள். ஸோ இன்வோக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா கேஸ் எஸ்டிமேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சென்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். அண்ட் ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு நடக்காது, ஃபெயில் தான் வந்துட்டு ஆகும். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா
இந்த லாஜிக் வந்துட்டு இந்த ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் அந்த சென்ட் பண்ணுற ஈத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான லாஜிக்குமே இருக்காது. அதனால் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வேணால் ஈத்தர் ஸ்கேனில் கூட வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேன்சல்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் சப்ளின் வெப்சைட் வந்துட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.